அன்பின் தேவன் அழைக்கிறார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, மகிழ்வின் பலியில் அருளை வேண்டுவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகி கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இத்திருப்பள்ளிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த தூய மறை நிகழ்வை நாம் கொண்டாட தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்கள் பலவீனங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாள்களில் உமது பரிவிரக்கத்தை நாங்கள் விரைவாக பெற்று அதை முழுமையாய் உணர்ந்து கொள்வோமாக. அதனால் பொய்மையின் இருளிலிருந்து நீர் எங்களை விடுவித்து உமது உண்மையின் படிப்பினைகளை நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 26 தொடங்கி 40 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து சாகசுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலைநில பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரசு அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஒரு அலி. எத்தியோப்பிய அரசியான கந்தியின் நிதி அமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து
எசாயாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கிச் சென்று அதனோடு கூட போ என்றார். பிலிப்பு ஓடிச் சென்று அவர் எசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது வாக்களிக்கப்பட்டால் எவ்வாறு என்னால் தேர்ந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விடாதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறினார்? தம்மை குறித்தா அல்லது மற்றவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்பொழுது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றி நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்க் கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஓர் இடத்திற்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீ முழு உள்ளத்தோடு நம்பினால் தடை இல்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரில் இருந்து வெளியேறிய உடனே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செக்கரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களில் எல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 66 பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். போற்றி ஆர்ப்பரியுங்கள். மக்களினங்களே, நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒளி கேட்கச் செய்யுங்கள். நம்மை உயிர் வாழச் செய்தவர் அவரே. அவர் நம் கால்கள் இடற விடவில்லை. அவர் நம் கால்களை இடற விடவில்லை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, அனைவரும் வாரும் கேளி. அவர் எனக்கு செய்தனை எடுத்துரைப்பேன். அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என்னா எழுந்தது. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள்.
அனைத்துலகோரே கடவுளை போற்றியார் பரியுங்கள், போற்றியார் பரியுங்கள். அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈழ்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வதரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலைநிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணிலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வதரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஜனநாயக கடமையை நாம் நிறைவேற்ற கடமைப்பட்டு இருக்கிற இந்த நாளில் கண்டிப்பாக இந்த திருப்பலியை வலையொலியில் காண்கிற ஒவ்வொருவரும் வாக்கினை செலுத்துகிற ஜனநாயக உரிமையை செய்திருப்பீர்கள் என நம்புகிறேன். ஒருவேளை செய்ய காத்திருக்கும் அனைவரையும் விரைவாக நேரத்திற்கு முன்னதாகவே அந்த கடமையை செய்து முடிக்கவும் வாழ்த்தி நான் உற்சாகப்படுத்துகிறேன். கடவுள் தாமே விவிலிய வரலாற்றில் தேர்ந்தெடுத்து நமக்கு தலைவர்களை, வழிகாட்டிகளை, முன்மாதிரிகளை வழங்கியது போல நாம் செலுத்துகிற நம்முடைய வாக்குகள் வழியாகவும் நம்மை ஆள்வதற்கு தகுதியான தலைவர்களை அவர் நமக்கு இந்த மண்ணில் தருவதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த நாளில் நான் ஆசைப்படுகிறேன். திருத்துதரான பிலிப்பினுடைய வார்த்தையை கேட்டு எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதியமைச்சர் ஒருவர் இன்றைய நாளில் திருமுழுக்கு பெறுவதை நாம் வாசிக்க கேட்டோம். அன்பு உறவுகளே, திருச்சபை, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை 7 அருட்சாதனங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றது.
இந்த 7 அருட்சாதனங்களை நாம் 3 பிரிவுகளாக பிரிக்கிறோம். புகுமுக அருட்சாதனங்கள், குணப்படுத்துகிற அருட்சாதனங்கள், பணியின் அருட்சாதனங்கள். ஒப்புரவும் நோயில் புசுதலும் அது நம்மை குணப்படுத்துகிற அருட்சாதனங்களாக இருக்கிறது. பாவத்திலிருந்து நம்மை கழுவி நம்முடைய குற்றங்களிலிருந்து நம்மை எல்லாம் கழுவுகிற பணியை செய்வதால் ஒப்புரவினையும் நோயில் பூசுதனையும் குணப்படுத்துகிற அருளடையாளமாக காண்கிறோம். பணியின் அருட்சாதனங்கள் என்பது திருமணமும் குருத்துவமும், அதாவது இல்லற கடமை, துறவற கடமை, இந்த இரண்டும் பணி செய்கிற அருளடையாளங்கள். மீதம் இருக்கிற புகுமுக அருளடையாளங்களை நாம் 3ஆய் காண்கிறோம். திருமுழுக்கு, நற்கருணை, உறுதி பூசுதல். நம்முடைய தமிழ் மரபில் புகு என்றால் நுழைதல் என பொருள். ஆக திருமுழுக்கினை பெறுகிற பொழுது நாம் தந்தையே என அழைக்கிற உரிமையை பெற்று வானக தந்தையோடு உறவில் நுழைகிறோம். நற்கருணையை பெறுகிற பொழுது இன்றைய நாள் நற்செய்தியில் வாசிக்க கேட்டதை போல மண்ணக உணவல்ல, நிலை வாழ்வை தரக்கூடிய விண்ணக உணவாகிய இயேசுவோடு நாம் உறவில் நுழைகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையை பெற்றுக்கொள்ள சொல்லி உறுதி புஸ்தல் பெறுகிற நாளில் அவர்கள் நம்முடைய நெற்றியிலே அவர் சிலுவை அடையாளம் வந்து நம்மை வாழ்த்துகிறாரே, அந்த நாளில் நாம் தூய ஆவியானவரோடு உறவில் நுழைகிறோம். ஆகவே தான் புகு முக அருள் அடையாளங்கள் என சொல்லி இந்த 3ஐயும் திரு வைச்சிருக்கிறது. அதில் முதல் அருளடையாளமாக இருப்பது தான் திருமுழுக்கு. குருத்துவ பயிற்சியில் இருந்த பொழுது சொல்லிக் கொடுத்தார்கள், திருமுழுக்குத்தான் ஏனைய 6 அருளடையாளங்களையும் பெறுவதற்கான நுழைவாயிலாய் இருக்கிறது. திருமுழுக்கை ஒருவன் பெறாவிட்டால் மற்ற அருமடையாளங்களை அவர் பெறுவதற்கான தகுதியை இழக்கிறார். ஆக முதல் அருளடையாளம் தந்தையை அப்பா என அழைக்கிற அந்த ஒரு உரிமையில்தான் நம்முடைய மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் பின்தொடர்ந்து வருகின்றன. பிலிப்பினுடைய வார்த்தைகளை கேட்டு இந்த நாளில் அந்த அமைச்சர் கேட்கிறார், நான் திருமுழுக்கு பெறலாமா? அதற்கு பிலிப்பு சொன்னவர் வார்த்தை, நீ நம்பினால் திருமுழுக்கு பெறலாம். எந்த நம்பிக்கை? உன் முழு உள்ளத்தோடு நீ நம்பினால் உனக்கு தடை இல்லை. களத்தில் நிற்கிற ஒரு அனுபவத்திலிருந்து பேசுகிறேன். என்னுடைய மறை மாவட்டத்தினுடைய ஆயர் அவர்கள் என் பங்குத்தலத்தில் அவர் பங்கு தந்தையாய் இருந்த பொழுது திருமுழுக்கினை பெறுவதற்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு பயிற்சி வகுப்பினை அவர் கொடுப்பார். பெற்றோருக்கும் ஞான பெற்றோருக்கும் பயிற்சி வகுப்புகளை கொடுத்து அதன் பின்னர் தான் அவர் திருமுழுக்கினை கொடுப்பதுண்டு. ஆனால் நான் களத்தில் இருக்கிற பொழுது ஒற்றுக்கொள்ள வேண்டும், நான் பயிற்சி கொடுப்பது இல்லை. ஏனெனில் அவர்கள் திருமுழுக்கு கொடுப்பதே கடைசி நேரத்தில் ஒரு கடமையாக தயார் செய்வதால். மாத கணக்கில் ஆண்டு கணக்கில் ஆலயத்திற்கு வராதவர்கள் திருமுழுக்கு பெறுவதற்காக மட்டுமே ஆலயத்தின் வாசற்படிகளை அவர்கள் மிதிக்கிற பொழுது என்னுடைய மகன் என்னுடைய மகள் வானக தந்தையினை அவன் அப்பா என அழைக்க வேண்டும் என சொல்லுகிற அந்த ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு அவர்கள் வருவதில்லை. பெரும்பாலானோர் வருவது இல்லை. அவர்களை பொறுத்தவரை ஏதோ ஒன்று செய்யணும், அது செய்யணும்னு சொன்னால் குத்தமாக போயிடும்னு சொல்லி ஒரு சடங்கினை நிறைவேற்றுவது போல அவர்கள் அழைத்து வருவார்கள். பல நேரங்களில் நான் பார்ப்பதுண்டு, திரு அவை சொல்வதும் அதுதான், திருமுழுக்கினை திருப்பள்ளியின் நடுவிலே வழங்க வேண்டும். ஏனெனில் அந்த குழந்தை கூடியிருக்கிற அந்த ஒரு திருக்கூட்டத்தினுடைய உறுப்பினராய் மாறுகிறதுன்னு சொல்லி. ஆனால் என்னுடைய பங்குத்தலங்களில் பார்ப்பேன், ஒருவேளை உயிர்ப்பு ஞாயிறு என சொன்னால் அந்த நள்ளிரவில் மட்டும்தான் அது திருப்பலியோடு இணைந்து நடக்கிறது. மற்ற சமயங்களில் திருப்பலி முடிஞ்சதுக்கு அப்புறம் அது தனியாக ஏதோ ஒரு பிரைவேட் செரிமனி மாதிரி மாறி போயிருச்சு. என்னுடைய பங்கில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு ஐயா என்னை பார்த்து, என்னுடைய மகனுக்கு பையன் பிறந்திருக்கான், அவனுக்கு பேர் வைக்கணும் சாமின்னு சொன்னாங்க. சரி வர சொல்லுங்கயான்னு சொன்னேன். அன்பிற்குரியவர்களே, அந்த நாளில் திருப்பலிக்கும் அவங்க முழுமையாய் பங்கெடுக்கலை, ஞான பெற்றோரும் முழுமையாய் பங்கெடுக்கலை. நான் திருமுழுக்கு கொடுப்பதற்கு முன்னாடி கேட்கிறேன், எங்கே உங்களுடைய அப்பான்னு கேட்குறேன். அவர் வீட்டில் இருக்கார் சாமி, வர சொந்தக்காரவங்களை பார்த்து கொண்டிருக்காக அங்கே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறான்னு சொன்னேன். உங்களுடைய பேரப்பிள்ளை கடவுளுடைய பிள்ளையாய் மாறுகிற அந்த நேரத்தில் இங்கு இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வு அவருக்கு இல்லையா? அவரை போல நம்மில் பலர் இருப்பதை நான் பார்க்கிறேன்.
இது ஒரு சடங்கு, அவ்வளவுதான். ஆகவே தான் இன்னைக்கு எப்படி பிள்ளைகளை கூப்பிடுறாங்க, என் பிள்ளைக்கு பேர் வைக்கிறேன் வந்துருங்க சாமி. உங்க பிள்ளைக்கு பேர் வைக்கிறது எதுக்கு? கோவில். பிள்ளைகளுக்கு பேர் வைப்பதற்கு எதற்கு? ஒரு அருள் பணியால். பிள்ளைகளுக்கு பேர் வைப்பதற்கு எதற்கு? தந்தை மகன் தூய ஆவியினால் கழுவப்படுகின்ற ஒரு நிகழ்வு தேவையே கிடையாது. மற்ற மதங்களில் இருப்பது போல பிள்ளையோட காதல போயிட்டு 3 தடவை சொல்லிட்டு போயிடலாமே. திருச்சபை நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதை அருள் அடையாளமாக கொடுப்பது இல்லை. மாறாக திருச்சபை ஒவ்வொரு குழந்தையும் வானக தந்தையினுடைய பிள்ளையாய் மாற்றுகிறதை தான் திருமுழுக்கிலே செய்கிறதுன்னு சொன்னா, அதை பிள்ளைகள் உணர வேண்டும். எப்படி ஃபாதர் பிறந்த பிள்ளை உணரும்? அதுக்குத்தான் இன்னைக்கு வார்த்தை, நீ முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை. அந்த குழந்தைக்கு பக்குவம் இல்லை, அறிவு இல்லை. அதனால்தான் பெற்றோரும் ஞான பெற்றோரும் பிள்ளையின் சார்பாக அந்த நாளில் அவர்கள் வாக்குறுதியை கொடுக்கிறாங்க. அப்படி வாக்குறுதி கொடுக்கிற பொழுது பல நேரங்களில் எனக்கு திருமுழுக்கு கொடுக்கிற அந்த ஒரு ஆர்வமும் தாகமும் இருக்காது. ஏன்னு சொன்னால், ஜெபம் சொல்கிறப்ப ஜெபத்தை திருப்பி சொல்ல மாட்டாங்க, ஜெபம் திருப்பி சொல்ல தெரியாது. ஏதோ கடமைக்கு நிற்பார்கள். ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு மட்டும் நல்லா ஸ்டில்லு கொடுப்பாங்க. பல ஞான பெற்றோர் அதுக்கு முன்னாடி எப்போ கோயிலுக்கு வந்திருப்பாங்கன்னு தெரியாது, குடுகுடுன்னு கடைசி இடத்துல ஓடி வருவாங்க. பெற்றோருக்கும் ஞான பெற்றோருக்குமே அடிப்படையில் நம்பிக்கை இல்லாத பொழுது, பெற்றோருக்கும் ஞான பெற்றோருக்குமே நம்பிக்கை வேண்டும் என்கின்ற தாகம் இல்லாத பொழுது, எப்படி அந்த பெற்றோரும் ஞான பெற்றோரும் அறியாத அந்த குழந்தைக்கு கடவுளை கற்றுக் கொடுப்பார்கள், அறிமுகப்படுத்துவார்கள், நம்பிக்கையிலே வளர்ப்பார்கள்? தாய் தகப்பன்ட்ட என்ன இருக்கோ அதுதான் பிள்ளைக்கு வரும். இன்னைக்கு பிலிப்பு சொல்லுகிறார், முழு உள்ளத்தோடு நம்பினால் நீ பெறலாம். பிற சபைகளிலே காண்கிறோம் முழுக்கு ஞானஸ்தானம். அந்த பிள்ளை வளர்ந்து கடவுளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமாய் கடவுளிடத்துல போய் ஞானஸ்தானம் வாங்குறாங்க. நம்முடைய திருச்சபை 2 ஞானஸ்தானத்தையும் அங்கீகரிக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். குழந்தை ஞானஸ்தானம் மட்டுமல்ல, முழுக்கு ஞானஸ்தானமும் தரலாம், எதிரானது கிடையாது. ஆனால் மற்ற இடங்களில் பார்க்கிறோமே, அவன் வளர்ந்து கடவுளை தேர்ந்து தெளிந்து கொண்டு ஏசப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வரான். ஆனால் நம்முடைய திருச்சபை அப்படி பிள்ளைகளை கைவிட்டு விடவில்லை. அவன் கடவுளை தெரிந்து கொள்ளுகிற நாள் வரை நம்பிக்கையின் காவலர்களாக பெற்றோரை, ஞான பெற்றோரை கொடுக்கிறோம். ஆனால் அவர்களில் பெரும்பாலானவர்கள் இதை சடங்காய் மாற்றி வைத்து உணராமல் அதில் பங்கெடுப்பதனால தான் இன்றைக்கி நம்முடைய பல பங்குகளில் திருமுழுக்கு கொடுக்கிற பொழுது அதை நாம் கொண்டாடுவதில்லை, அதை நாம் உணர்வது இல்லை. என் பிள்ளை மாறுகிறான்னு சொல்லி சந்தோஷம் இல்லை. ஒரு பிள்ளை ஒரு புதிய பள்ளியில் சேர்ந்து அவன் புது உடை போடுகிற பொழுது அதை ஆர்வமாக ஃபோட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸ் வைக்கிறான். நமக்கு ஒரு பிள்ளை புதிய பள்ளிக்கு சென்று ஐடி கார்டு மாட்டும் பொழுது அதை எடுத்து ஆர்வமாய் ஸ்டேட்டஸில் போகிற நமக்கு, நம்முடைய பிள்ளை புதிதாய் மீண்டும் பிறக்கிறானே. இயேசு நிக்கதேமுக்கு சொன்னது போல, நீ மீண்டும் பிறக்க வேண்டும், நீ ஆவியிலும் நீரினாலும் நெருப்பினாலும் பிறக்க வேண்டும். நம்முடைய பிள்ளை அந்த இடத்துல மீண்டுமாய் பிறப்படைகிறான். யாரோ ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உடலளவில் இரத்தளவில் பிறந்த அவனும் அவளும் திருமுழுக்கை பெறுகிற பொழுது வானக தந்தையினுடைய மகனாய் மகளாய் மாறுகிறாங்களே, அந்த உணர்வு நம்ம எப்படி உந்தி தள்ள வேண்டும். ஆனால் நமக்கு அந்த ஒரு உந்துதலை இருக்காது. ஏன்னு கேட்டால், இன்னைக்கு திருமுழுக்கை நாம் சடங்காய் மாற்றிட்டோம். மனதார நம்பாவிட்டாலும் குடும்ப கார்டில் அந்த பிள்ளையுடைய பேருக்கு கீழே திருமுழுக்கு கொடுத்த இடமும் நாளும் தேதியும் எதுன்னு சொல்லி போடணும். அதுக்காய் ஒரு சடங்கு. உறவுகளை அழைச்சி பிள்ளையோட பேரை சொல்லணும், அதுக்கு ஒரு சடங்கு. உறவுகளை எல்லாம் அழைச்சி ஏற்கனவே செஞ்ச மொய்யை வாங்கணும், அதுக்கு ஒரு சடங்கு. பிள்ளை பிறந்துச்சின்னு சொன்னால் இன்றைக்கி பிள்ளைக்கு நியூமராலஜி பார்த்து இத்தனை எழுத்தில் தான் பேர் வரணும், அல்லது இப்போ ஏதாவது ஒரு கணக்கை பார்த்து வச்சுக்கிட்டு இந்த எழுத்தில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி எல்லா அசிங்கங்களையும் அவலங்களையும் செஞ்சுட்டு இங்கே ஒன்றுமே தெரியாத மாதிரி பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுங்க ஃபாதர், இந்த பிள்ளை கழுவப்படணும். எப்படி கழுவப்படும்? பிள்ளை மீது கரைகளை பூசுவது நீங்கள் தானே. பிறந்த எந்த ஒரு குழந்தையாவது நியூமராலஜி பார்த்து பேர் வைங்க. என் பேரில் ஒரு ஐ வேணாம் 2 ஈ போடுங்க, ஒரு ஏ வேணாம் 2 ஏ போடுங்க, எந்த குழந்தையாவது சொல்லுதா? ஆனால் அந்த குழந்தையினுடைய ஆன்மாக்களை தாய் தகப்பன் எல்லாம் உறவுகள் எல்லாம் ஏற்கனவே கரைப்படுத்திட்டு தான் ஆலயத்திற்கு கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைக்கு பாவம் என்பது என்னான்னு தெரியாத இருக்கிற பொழுதே அந்த பிள்ளை மீது பாவக்கரையை பூசிடுறோம். அப்புறம் கோயிலில் தண்ணியை ஊற்றி தந்தை மகன் தூயாவின்னு சொன்னால் உணராமல் குழந்தையை அழைத்து வருகிற குடும்பங்களே, உங்களுக்கு அந்த திருமுழுக்கு என்பது அருளை கொடுப்பதாய் இருப்பதை நீங்கள் உணரவே மாட்டீங்க.
இன்னைக்கு நற்செய்தியில் ரொம்ப அழகாய் இயேசு சொல்லுவார், என் தந்தை ஈர்த்தால் ஒழிய யாரும் என்னிடத்தில் வர முடியாது. தந்தை நம்மில் பலரை ஈர்க்கவே மாட்டேன். ஏன்னு சொன்னா நாம் தந்தைக்கு முதுகை காண்பிக்கிற குடும்பங்களாக இருக்கிறோமே. இந்த பெயர் வைக்கிறதுன்னு சொல்ற அந்த ஒரு வழக்கத்தை என்னைக்கு மாத்திட்டு என் மகனும் என் மகளும் தந்தையோடு உறவில் இணைகிறான் என்பதை உணர்ந்து அவன் திருமுழுக்கினை பெறப்போகிறான் என்னைக்கு சொல்லுறோமோ, என் பிள்ளை அவன் வானக தந்தையின் பிள்ளையாய் மாறப்போகிறான்னு சொல்லி எப்பொழுது உரிமை கொண்டாடுகிறோமோ, எப்பொழுது பிள்ளைகளுக்கு நான் ஞான பிள்ளையாக்கன்னு சொல்லி ஒரு போட்டி வருதோ, இந்த பிள்ளையை ஞானத்தில் வளர்க்க நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லி எப்பொழுது ஞான பெற்றோருக்கு நடுவில் போட்டி வருதோ, அப்பொழுது அவர்கள் முழு உள்ளத்தோடு நம்பி பிள்ளையும் வளர்ப்பதற்கு ஆர்வமாக இருக்கிற ஒரு சூழல் உருவாகும். ஆக அன்பு உறவுகளே, திருமுழுக்கினை ஒரு சடங்காக ஒரு கொண்டாட்டமாக நாம் மாற்றிவிடாமல், திருமுழுக்கு ஏதோ உறவுகள் எல்லாம் கூடி கலைகிற விருந்துண்டு மகிழ்கிற ஒரு பணத்தை மொய்யை பெறுகிற நிகழ்வாக மாற்றிவிடாமல், இன்னைக்கு பிழிப்பின் வழியாய் கடவுள் சொல்லுகிறாரே, திருமுழுக்கு பெற வேண்டுமா, நீ முழு உள்ளத்தோடு நம்பு. முழு உள்ளத்தோடு நம்பினால்தான் இந்த திருமுழுக்கு உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இந்த திருமுழுக்கு நீ உணராத ஒரு சடங்காய் ஒரு வாழ்க்கையிலே மாறிப்போகும். திருமுழுக்கு சமயத்தில் இருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்கிற அறிவுரை தான், எல்லாம் வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்து இதுக்கு சாப்பிட்டு போகிறாங்க இல்லை, எல்லோரும் ஆலயத்திற்கு வாருங்கள்னு சொல்லுங்கள். என் பிள்ளை கழுவப்படுகிற பொழுது, என் பிள்ளை ஏற்றுக்கொள்ளப்படுகிற பொழுது என் பிள்ளையை சூழ்ந்திருந்து நீங்கள் எல்லாம் பாருங்கள். என் பிள்ளையை ஆண்டவருடைய பாதத்தில் வச்சு நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. அதுதான் பிள்ளைக்கு கிடைக்கிற உண்மையான ஆசீர்வாதம். ஆண்டவருடைய ஆலயத்தில் திருமுழுக்கு பெற்றவுடன் அந்த பிள்ளைக்காய் நீங்கள் ஜெபித்தீர்களே, பிள்ளைக்காய் நம்பிக்கை அறிக்கையிட்டீர்களே, பிள்ளைக்காய் புனிதர்களுடைய மன்றாட்டை பாடினீர்களே, அந்த ஆசீர்வாதம் இந்த பிள்ளை மேலே இருக்கட்டும், வந்து என் பிள்ளைக்காய் கோயிலில் ஜெபிச்சு தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அதுதான் உண்மையான விருந்து. அதை விட்டுட்டு பூசை 8 மணிக்கு 9 மணிக்கெலாம் முடிஞ்சிடும், நீங்கள் 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துருக்கான்னு சொல்லி கூப்பிடுவது என்பது அது உண்மையிலே திருமுழுக்கு அழைக்கிற ஒரு அழைப்பு அல்ல. அது நீங்கள் பெயர் வைக்கிற சடங்கிற்கு அழைக்கிற அழைப்பு. அந்த அழைப்பினால் உங்களுக்கு மொய் வரும், ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் வருமா எண்ணி பார்ப்போம். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உம் திருவடியில். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உம் திருவடியில். உம் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உம் திருவடியில். அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்தும் அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும்
உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கி அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்தலும்படியாக உண்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்படிய திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும்படிய திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இணைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் அன்பு திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்திடும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் விளங்குகிற அமைதியை, நல்ல தலைவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து எங்கள் தேசத்திலும் அந்த அமைதி முழுமையாய் குடிகொள்ளச் செய்வீராக. ஆண்டவரே, அதற்கு நீர் எங்களுக்கு வழங்கி இருக்கிற முறையான ஜனநாயக கடமையை நாங்கள் நிறைவேற்றவும் அதன் பரிசாக அமைதியை பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் வழித்துணையான இயேசு, நம்மோடு உடன் நடக்கிறவர், நம்மை பலப்படுத்த திருவுடலாக நமக்குள் எழுந்து வருகிற இந்த அற்புதமான வேளையில் இவருடைய திருவிருந்து களைக்கு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடா. ஆ ஆ ஆ ஆ. எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடா. என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடா. நானே வானி நின்று இறங்கி வந்து உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். நானே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம்மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழ்விழந்த பிள்ளையாவும் உந்தன் பிள்ளைகளே, உந்தன் அன்பை பாடும்போது இல்லை எல்லைகளே. இறைவனே, உன் சேவை கண்டு இறையரசி என்று சூட்டி எம்மை காக்க வைத்தாய், அருளை பொழிய வைத்தாய். அன்னையே, உனை எண்ணும் போதே என்னையே நான் மறக்கின்றேனே. உந்தன் அன்பை உலகமறியும் எந்தன் மனமே சான்று கோரும் அன்பு அன்னையே, அன்பு அன்னையே. அன்னையே, உனை எண்ணும் போதே
மறக்கின்றேனே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.